அக்யூட் சிவியர் மைட்டல் ரீகஜிடேஷன்ற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இருதயத்தில் 4 வால்வு இருக்குது. இடது பக்கமாக இருக்கிற வென்ட்ரிக்கிள்க்கும் அயோட்டாக்கும் நடுவில் இருக்கிற வால்வு பேர் அயோட்டிக் வால்வு. லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற வால்வு மைட்ரல் வால்வு. அது வந்து ஒரு கர்டைன் மாதிரி ஒரு 2 சதைகள் வந்து பிடிச்சிட்டு இருக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அது பேர் பேப்பிலரி மசில்ஸ்னு சொல்லுவோம். ஒரு நோயாளிக்கு அக்யூட்டாக ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த பேப்பிலரி மசிலுக்கு போகிற ரத்தம் வந்து கட் ஆகிடும். அக்யூட்டாக கட் ஆகும்போது அந்த பேப்பிலரி மசில் வந்து சிதைஞ்சு கட் ஆகிடும். அப்போ கட் ஆகும்போது அந்த மைட்ரல் வால்வு வந்து சரியாக மூடி திறக்க முடியாது. நார்மலாக நம்ம வால்வு வந்து இருதயத்தில் இருக்கிற வால்வு வந்து ஒரு பக்கமாக மட்டும்தான் ரத்தம் போகிறதுக்கு அலோவ் பண்ணும். பேக்கில் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அது பேர் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ரீகஜிடேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சடனாக ரீகஜிடேஷன் வரும்போது பேர் அக்யூட் சிவியர் மைட்ரல் ரீகஜிடேஷன் சொல்லுவோம். அது அக்யூட் எம்ஐல தான் வரும், ஹார்ட் அட்டாக்ல தான் வரும். பெரும்பாலும் அந்த வலது பக்கமாக இருக்கிற ரத்த குழாய் 100% அக்ளூட் ஆயிடுச்சுன்னா சதைகளுக்கு ரத்தம் போகாமல் அது கட் ஆகிடும். இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக சரிப்படுத்தக்கூடிய வியாதி. இதை எவ்வளவு ஏர்லியராக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, எவ்வளவு சர்ஜரி ஏர்லியராக நம்ம பண்ணுறோமோ அந்த நோயாளியை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்.